வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வடை செய்ய போகிறோம். இந்த சேப்பங்கிழங்குங்கிறது இந்த சின்ன கிழங்கு மாதிரி இப்படி இருக்குமே, இதுதான் சேப்பங்கிழங்கு. இதை நல்லா கழுவிட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். கொலைய வேக வச்சு எடுத்துக்கிட்டு உரித்து இது நல்லா ஸ்மாஷரில் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி, கையிலேயே பிசைஞ்சிக்கிட்டாலும் சரி. பிசைஞ்சிக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 2 பல்லு பூண்டு, நான் ஒரு 150 கிராம் இருக்கும் அது போட்டிருக்கேன். நம்ம அளவு கூட மற்றதெல்லாம் கூட்டி போட்டுக்க வேண்டியது தான். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாங்கிறதவங்க விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், விதையை எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதில் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், சும்மா கொஞ்சமாக காரத்துக்காக கொஞ்சமாக இந்த பொடி பிளெயின் மிளகாய் பொடி கொஞ்சம். இது கலர் வேணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள். இது உப்பு, அந்த கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இப்போ அந்த மாவுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக பார்த்துக்குங்க, அப்புறம் பிசைஞ்சிட்டு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பாசி பருப்பு சும்மா கொஞ்சமாக ஊற வச்சு, இதுக்கு கொஞ்சம் சாப்பிடையில ஒரு கிறிஸ்பாக கிடைக்கும், அதுக்காக தான் இது ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் இதில் ரொம்ப ஊறணுன்னு அவசியம் இல்லை. சும்மா உடனே தண்ணியை ஒரு 2 கழுவிட்டு இந்த மாவு பிசைகிற வரையில் இருந்தால் கூட போதும், கொஞ்சமாக, அது மட்டும்தான். இப்போ இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமும் ஈர மாதிரி தோணுச்சுன்னா நம்ம ரவை கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். இதே சரியாக இருக்குதுன்னா விட்டுறலாம். இது சேப்பங்கிழங்குல நம்ம சாதாரணமாக வடை செய்வோம், இது வறுவல் செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நல்லாவும் இருக்கும், வாசம் வருது. இந்த சரியாக இருக்குது. இது கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பட்டை எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆமாம், அது ஊற்றினோம்னா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இதில் ஊற்றினோம்னா கொஞ்சம் கிறிஸ்பு கிடைக்கும், கொஞ்சம், அவ்வளோதான். பால் உருட்டியும் போடலாம், நம்ம வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். இது இந்த சாதத்துக்கு தொட்டுக்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இது மாதிரி நினச்ச உடனே கிழங்கு மட்டும்தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். மற்றபடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கிழங்கு வறுவலும் பிடிக்கும், இருந்தாலும் தண்ணி கூட தொட்டுக்கலாம். வேணுமா தொட்டுக்கிட்டு இந்த ஒரு நிமிஷம். ஆனால் அதில் போடையில் பொரியும், அதை நல்லா ஜாக்கிரதையாக. அதனால் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்ட கூட இப்படி இந்த வாழை இலையில் தட்டியும் போடலாம். நடுப்புற ஹோல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் இந்த திக்னஸ்க்கு போட்டு சிம்மில் வச்சு நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஒரு வித்தியாசமாக இதே மாதிரி சேனக்கிழங்கையும் போட்டு செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். சேனக்கிழங்கு இந்த கிழங்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல சத்தானது இது. பெரியவங்களும் இந்த இதில் உருளைக்கிழங்கு போட்டு கூட செய்வாங்க. பெரியவங்க ஒரு சிலர் உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி இந்த சேப்பங்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அந்த வெந்த உடனே அந்த பாசி பருப்பும் வாயில் கடிபடுறது நல்லாயிருக்கும். ரொம்ப கொழன்னு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம். ரவையோ கடலை மாவோ அரிசி மாவோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எது வேணுமோ செஞ்சுக்கலாம். ரவை சேர்த்தோம்னாலும்
இன்னும் ஒன்று போட்டுமா அப்புறமேல் எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாமா? சேப்பங்கிழங்கு வடை எடுத்துடலாம்ல. சரி, நேரம் ஆயிடும். சிம்மில் வச்சு கிழங்கு வேக வச்சது தான். கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும்தான் வேகணும். வேக வச்சு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமான சுவையில் இருக்கும் இது. அதை புட்டு காமிக்கட்டுமா? சூடாக இருக்குது. கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் போட்டிருக்கிறதுனால நல்லா செரிமானத்துக்கு நல்லா. பெருங்காயம் கூட கொஞ்சம் போட்டிருக்கலாம், நான் போட மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், இருந்தாலும் அது போட்டாலும் நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. இந்த கடலை மாவு கிழங்கு இதெல்லாம் கலந்ததுக்கு எடுத்துடலாம். சைடில் மரத்தில் போடுறேன், அது பொறுமையாக வெந்திருக்கும். கிலோவுக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். அதை விட ஜாஸ்தியாக போக போக நமக்கு வேணுங்கிற